அனைவருக்கும் வணக்கம். நான் கிரேஷியன், இருபால கிழக்கு இருபால யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறேன். எனக்கு சிறுநீரக மாற்றி சிகிச்சை தொடர்பான இந்த வேண்டுகோளுக்கு இணங்க இவியல்ல என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கணும். உதவி கோரி ஒரு உதவி கோரி நான் கேட்டிருந்ததுக்கு அமைய என்னை சந்தித்து என்னுடைய உண்மையான நிலப்பாட்டை அறிஞ்சு கொள்றதுக்கும் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கும் இவியல் வந்திருக்கணும். உண்மையாகவே நான் 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலி அமைப்பில் இருந்து கடல் வழியாக உள்நடவடிக்கைக்கு வந்தபோது இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தினால 2015ஆம் ஆண்டளவில் என்னுடைய சிறுநீரகங்கள் ரெண்டும் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் முறை மூலம் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் 2019 வரைக்கும் 2019ஆம் ஆண்டு என்னுடைய சிறுநீரகங்கள் மாற்றி செய்யப்பட்டு தொடர்ந்து 2026 வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு ரெண்டும் பாதிக்குது, மாற்றப்பட்ட சிறுநீரகம் ரெண்டும் பாதிக்கப்பட்டு என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து இப்போ டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே கடந்த காலத்தில் நான் கிட்னி மாத்தைக்குள்ள என்னட்ட வசதிகள் இருந்தது, என்னட்ட நகைகள் இருந்தது. அதுகளை அடை வச்சு அல்லது அதை விற்று என்னவோ செய்துதான் அந்த கிட்னியை மாற்றினா யாரிடம் எந்த உதவியும் கேட்கல. அப்போ எனக்கு கஷ்டமும் இருக்கல. ஆனால் இப்போ இந்த முறை எனக்கு எந்த தொழில் வசதிகளும் இல்லை. அதை விட எனக்கு சரியான குடும்ப கஷ்டம். என்னை நம்பி மனைவி 2 பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அதால என்னட்ட எந்த வசதிகளும் இல்லாதபடியால இந்த முறை நான் உங்கள்கிட்ட முகநூல் மூலம் உதவியை கேட்டிருந்தேன். நான் இப்போ ஒரு 2 மாதமாக இந்த முகநூலில் பதிவு செய்து எனக்கு கிட்னி மாற்ற வேணும், 80 லட்சம் தேவை என்று சொல்லி பதிவு செய்திருந்தேன். நான் எனக்கு உறவு முறையா யாரும் கிட்னி தருவதற்கு இல்லாததால நான் வெளியில கிட்னி எடுத்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால எனக்கு 80 லட்சங்களுக்கு மேல தேவைப்பட்டது. நான் முகநூல்ல பதிவு போட்டதுல இருந்து எனக்கு இதுவரைக்கும் நேற்று முந்தநாள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தந்த நிதியோட 10,65,932 ரூபாய் காசு தான் சேர்ந்திருக்குது. ஆனால் எனக்கு அவசரமாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்ப நான் இந்த முறை எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கொள்றேன், என்ற உயிரையும் நான் இந்த பிள்ளைகளோட வாழ வேண்டிய தேவையும் இருக்கிறதால என்ற உயிரை பாதுகாக்க உங்களாலான உதவியை எனக்கு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்றேன். என்ற உடம்பு இந்த முறை டயாலிசிஸ் செய்கிற அளவுக்கு என்னால முடியாது. என்று சொன்னால் நான் இராணுவத்தால கைது செய்யப்பட்டிருக்கிற கால பகுதிகளில் சரியான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதால கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேல அந்த சித்திரவதை முகாம்கள் இருந்து வந்ததால என்ற உடம்பு வெகுவா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த முறை நான் இது டயாலிசிஸ் செய்கிற நிலைமையில என்ற உடல்நிலை இல்லை. அப்ப அதால உடனடியாக கிட்னி மாற்றக்கூடிய ஒழுங்குகளை செய்ய வேண்டி இருக்குது. உங்களாலான உதவிகளை எனக்கு செய்து தயவு செய்து என்னை இரக்கம் கொண்டு நீங்கள் எல்லாரும் என் உயிரை பாதுகாக்கிறதுக்கும் நான் என் பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றதுக்கும் என் குடும்பத்தை எதிர்காலத்தை நான் கொண்டு போறதுக்கும் எனக்கு உங்களோட உதவிகளை தந்துதவுமாறு கேட்டு நிற்கிறேன். இதுவரைக்கும் அந்த 10 லட்சம் சேர்ந்திருக்கிறபடியால இன்னும் 70 லட்சங்கள் வரை எனக்கு தேவைப்படுகிறது. தயவு செய்து அன்புள்ளங்கள் அனைவரும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கான இந்த உதவியை தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 8 அல்லது 9ஆம் மாதம் அளவில் எனக்கு சத்திர சிகிச்சைக்கான ஒழுங்குகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சிறுநீரகம் கூட கிடைத்துள்ளது. அவருக்கு கூட ஒரு கொடுப்பனை ஒன்றை கொடுக்க வேண்டி இருக்குது, பெரிய தொகை உண்டு. அப்ப அதனால எனக்கு கட்டாயம் உங்களோட உதவி தேவையா இருக்கிறது. இந்த 70 லட்சத்தை தந்துதவி என்னை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு உங்களை பணிவாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி.